எப்பொழுதும் வெற்றியை தரக்கூடிய தனுசு ராசியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா 3ஆம் இடம் விஜய வீரிய ஸ்தானம்னு பேருங்க, பராக்கிரமம்னு பேருங்க. விளையாட்டு போட்டிகள் இதில் கலந்துக்கிறவங்கெல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது விஜயம், வெற்றி அப்படின்னு பேருங்க. அப்போ இவங்க எந்த இடத்துக்கு விஜயம் போனாலும் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். எந்த ஸ்போர்ட்ஸில் போனாலும் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ போராட்டங்கள் விலகி பெரிய வெற்றியான ஒரு ஆரம்பம், முதல் பாதை ஆரம்பிக்குது. இது 2.5 வருஷம் தொடருது. அப்போ அரசியல் சார்ந்தவங்களுக்கு, படிப்பு சார்ந்தவங்களுக்கு, இவங்க தொழில் சார்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்குது. அதில் உபயராசி அப்படின்றதுங்க போயிட்டு வர்ற மாதிரி சொல்கிறது. அதனால் அடிக்கடி வெளிநாடு போய் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி திருமணம், அந்த மாதிரி தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் ஆகிறது, தடைப்பட்ட திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர். ஏன்னா சனி எப்போதுமே தாமத கிரகம்னு பேருங்க. அவர் இந்த சிறுதூர பயணத்தில் இருக்கார். 3ஆம் இடம் தான் சிறுதூர பயணம், 9ஆம் இடம் நெடுந்தூர பயணம். அப்போ சிறுதூர பயணத்தில் இருக்கும்போது என்னாங்கன்னா டக்குன்னு ஒவ்வொரு விஷயங்களை சீக்கிரத்தை முடிச்சு கொடுப்பாரு. அதில் இவர் மெதுவாக போனாலும் காரியங்கள் அதிவேகமாக யாருக்கு நடக்கும்னா தனுசு ராசிக்கு தான் வெற்றிக்குரிய காரியங்களாக நடக்கும். இவங்க எந்த காரியம் எடுத்தாலும் இந்த 2.5 வருஷம் அமோகமான விஷயத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், புதிய தொழில், புதிய கல்வி, புதிய நண்பர்கள் சேர்க்கை, இது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. ரொம்ப பிரமாதமாகவும் இருக்குது.